காட்டுக்குள் நடந்த நகைச்சுவையான சம்பவம் இது. இக்கதையின் பெயர் த கிரேட் பனானா மிக்ஸ்அப். இன்றைக்கி நம்ம கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம். கதாபாத்திரங்கள் லியோ, இது ஒரு சிங்கம், சற்று கர்வம் கொண்ட ஆனால் நல்லெண்ணம் உடைய சிங்கம். மியா, புத்திசாலி மற்றும் குறும்புக்கார குரங்கு. ஜிகி, மென்மையான எளிதில் குழப்பமடையும் ஒட்டகச்சிவிங்கி. பல்லு, எரிச்சலுள்ள ஆனால் உண்மையில் மென்மையான கரடி. பசுமையான மற்றும் வெயில் நிறைந்த காட்டுப்பகுதி அது. அடர்ந்த காட்டின் நடுவில் சூரிய ஒளி இலைகளின் ஊடே கசிந்து காற்று உயிர்ப்புடன் சலசலக்கும் இடத்தில் ஒரு வினோதமான விசித்திரமான நாள் தொடங்க இருந்தது. லியோ ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை பழக முயற்சிக்கிறான். ஆனால் அது ஒரு கீச்சிடும் சத்தமாக வெளியே வருகிறது. அவன் தற்காப்புடன் சுற்றிலும் பார்க்கிறான். யாராவது நம்மளை பார்த்துட்டா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே. சும்மா வாமப்தம். ஒரு ராஜா தன் குரல் நான்களை பராமரிக்க வேண்டும். மியா ஒரு கொடியிலிருந்து கிரேஸ்ஃபுல்லாக லியோக்கு அருகில் குதிக்கிறாள். அவள் கையில் ஒரே ஒரு வாழைப்பழம் வைத்திருக்கிறாள். எதுக்கு வாமப் லியோ? ஒரு குட்டி எலி மாநாட்டுக்கா? அது கர்ஜனை இல்லை, கீச்சிடும் பொம்மை சத்தம் லியோ. அதற்கு ஒரு தனி ரசனை வேண்டும் மியா. ஒரு உண்மையான அரச உரும்பலை சிக்கல் உனக்கு புரியாது. இப்போதைக்கு என்னை மன்னித்துக்கொள். எனக்கு முக்கியமான... அவன் வாசனை பிடிக்கிறான். அது மிகவும் இனிமையான, அனைவருக்கும் காட்டிலுள்ள மற்றும் குட்டீஸ் அனைவருக்கும் பிடித்த ஒரு பழத்துடைய அருமையான வாசனை. அது என்ன வாசனை தெரியுமா குட்டீஸ்? அதுதான் வாழைப்பழம். மியா சாதாரணமாக தன் வாழைப்பழத்தை உரித்து கொண்டே, ஓ அப்படியா? ஏன்னா இந்த காட்டில் இருக்கிற கடைசி பழமான இந்த பழுத்த வாழைப்பழம் என்கிட்ட தான் இருக்கு. நானே கண்டுபிடிச்சேன். முடியாது முடியாது, ஏன்னா நான் காலையிலேயே வாழைப்பழ விருந்துக்கு திட்டம் போட்டிருந்தேன். அப்படியாக லியோவும் மியாவும் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஜிகி அந்த பகுதிக்குள் சும்மா சுற்றி பார்த்தவாறு உள்ளே நுழைகிறான். யாராவது என் கண்ணாடியை பார்த்தீங்களா? அது மரமா இல்லை உயரமான புதரான்னு கூட என்னால் சரியாக பார்க்க முடியலை. அது உங்கள் தலையில் இருக்கு ஜிகி. ஜிகி ஆச்சரியத்துடன் தன் தலையை தொட்டு பார்க்கிறான். ஓ ஆமாம், மிக்க நன்றி மியா. நான் அதை எங்கேயோ சரியான இடத்துல வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது என் தலையாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. அப்பொழுது அந்த காட்டின் கரடி பல்லு கோபத்துடன் கால்களை தரையில் அடித்து கொண்டே பேசுகிறது. சரியில்லை, இங்கே எதுவுமே சரியில்லை. யாரோ என் தேன் பானையை மறுபடியும் திருடிட்டாங்க. இன்னைக்கு காலையில் அது பாதி தான் இருந்தது. அப்பொழுது லியோ சுட்டி குரங்கு மியா கையில் இருக்கும் வாழைப்பழத்தை நாடகத்தனமாக சுட்டி காட்டுகிறான். திருட்டை பற்றி பேசும்போது மியா கிட்ட தான் கடைசி வாழைப்பழம் இருக்கு. என் காலை உணவு கெட்டுப்போச்சு. மியா வாழைப்பழத்தை கடித்து கொண்டே பேசுகிறாள். யார் முதலில் கண்டெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதலில் சாப்பிடும் உரிமை இருக்கிறது லியோ. தவிர நீ ஒரு சிங்கம். நீ கறியைத்தான் சாப்பிட வேண்டும், வாழைப்பழத்தை அல்ல லியோ, புரிந்து கொள். இப்பொழுது லியோ நாடகத்தனமாக பெருமூச்சு விடுகிறான். ஏனென்றால் மியாவிடம் இருக்கும் வாழைப்பழத்தை எடுக்க அவன் ஒரு திட்டம் தீட்டு கொண்டிருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு விதவிதமான உணவு தேவை. வாழைப்பழ ஸ்மூத்தி ஒரு அரச உரிமை. ஆனால் நம்ம மியாவை ஏமாற்ற முடியுமா? ஏன்னா அவள் தான் ரொம்ப குறும்புக்கார சுட்டி குரங்காச்சே. மியா புன்னகையுடன் தான் மறைத்து வைத்திருந்த அதே போன்று ஆனால் மிகவும் கனிந்திருந்த வாழைப்பழத்தை தான் சாப்பிட்டு கொண்டிருந்த வாழைப்பழத்துடன் வேகமாக மாற்றுகிறாள். பிறகு தற்செயலாக கனிந்த வாழைப்பழத்தை லியோவுக்கு அருகில் போட்டுவிட்டு அப்பாவி போல் பாசாங்கு செய்துவிட்டு ஒரு கொடியில் ஏறி செல்கிறாள். ஐயோ, கையில் இருந்த வாழைப்பழம் தவறி கீழே விழுந்துடுச்சு. இனிமேட்டு இந்த வாழைப்பழம் மியாவுக்கு கிடைக்காது போல இருக்கு. அப்பொழுது லியோ மிகவும் ஆச்சரியத்துடன் வேகமாக அந்த வாழைப்பழத்தின் மீது பாய்கிறான். என் வாழைப்பழம், நன்றி அஜாகிரதை குரங்கே. லியோ மிகவும் ஆவலுடன் வாழைப்பழத்தை ஒரு பெரிய கடி கடிக்கிறான். உடனே அவன் முகம் சுருங்கி அருவெருப்பால் குமட்டுகிறான். இது பழுக்கலை, இது ரொம்ப கொலன்னு இருக்கு. பத்ததுக்கு பழைய சாக்ஸ் நாத்தடிக்குது. அப்பொழுதுதான் பல்லு கரடி உணர்கிறான். லியோவின் முகத்தை பார்த்து கேட்கிறான். பழைய சாக்ஸா?
அதுதான் இன்னைக்கு காலையில் என் தேன்பானை மீது நாற்றம் வந்துச்சு. மியா இப்போது ஒரு உயரமான கிளையில் அமர்ந்திருக்கிறாள். அவளது பழுத்த வாழைப்பழத்தை அமைதியாக ரசித்து தன் சிரிப்பை அடக்க முயற்சி செய்கிறாள். ஜிகி ஒட்டகச்சிவங்கி வாழைப்பழத்தை உற்று பார்த்து கூறுகிறான், அது உண்மையில் ஒரு வாழைப்பழம் தானா லியோ? அது ரொம்ப வீங்கி மஞ்சள் நிறத்தில் ஒரு மரவள்ளி கிழங்கு மாதிரி தெரியுது. வாழைப்பழம் மாதிரி தெரியலையே. இது நிஜமாலே ஒரு வாழைப்பழம் தானே ஜிகி? இது ரொம்ப கேவலமாக நாத்தடிக்குது. என்னை ஏமாத்திட்ட மியா நீ. மியா சிரித்து கொண்டே கிளையிலிருந்து கீழே விழுகிறாள். அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. உங்கள் முகத்தை பார்த்துருக்கணும், அது ரொம்ப விலை மதிப்பற்றது. அது தேன் திருடர்களை பிடிக்க பல்லு வைத்திருந்த ஸ்பெஷலான வாழைப்பழம். நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? என்ன, இரைகளை கவர்வதற்காக நான் வைத்திருந்த வாழைப்பழமா இது? அப்போ நீ தான் அந்த தேன் திருடியா மியா? அப்பொழுது மிகவும் மியா அப்பாவி போல் பேசுகிறாள். நானா? ஒருபோதும் இல்லை. நான் சும்மா காட்டுக்கு பொழுது போக்குறதுக்காக இரவல் வாங்கினேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் தேனெல்லாம் திருடலை. லியோ தன் நாவால் காலை துடைத்து கொண்டு பெருங்கோபம் மற்றும் அவமானத்தால் கூறுகிறான். காட்டுக்கு பொழுது போக, இது காட்டுக்கு மட்டுமில்லை, காட்டு ராஜாவுக்கே மதிய உணவை இழக்க நேரிட்ட ஒரு எரிச்சல் ஊட்டும் பொழுதுபோக்கு இது. ஜிகி மெதுவாக சிரித்து கொண்டே கூறுகிறான். சரி, இது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்தது. சண்டையெல்லாம் போடாதீங்க. நான் என் கண்ணாடியை கண்டுபிடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இல்லைனா புல்லு எது புதர் எதுன்னு கூட தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இன்றைக்கி நடந்த இந்த வாழைப்பழ பஞ்சாயத்தே போதும். ஆனால் ஒன்று மட்டும், இந்த தேனை திருடினது யாருன்னு கடைசி வரைக்கும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்கல்ல. எனக்கு என்னவோ இந்த மியா மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எப்படியோ என் கண்ணாடி எனக்கு கிடச்சிருச்சு. நான் கண்டிப்பாக இதை தவற விட்டுருக்க விரும்ப மாட்டேன். ஓகே, எல்லாருக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு பெரிய வாழைப்பழ குழப்பம் முடிவுக்கு வந்தது. லியோ ஒரு வாரத்திற்கு வாழைப்பழங்கள் வேண்டாம் என்று சத்தியம் செய்தான். பல்லு இறுதியாக தன் தேன் திருடனையும் கண்டுபிடித்து விட்டான். மேலும் குறும்புக்கார வேடிக்கை நிறைந்த மியா இனி கொஞ்சம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டாள். அல்லது குறைந்தபட்சம் அவள் தனது நல்ல வாழைப்பழங்களை இன்னும் நன்றாக மறைக்க கற்றுக்கொண்டாள். காடு எப்போதும் போல அதன் அற்புதமான விசித்திரமான நிலைக்கு திரும்பியது. பார்த்தீங்களா குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ஜங்கிள் ஸ்டோரியில் த கிரேட் பனானா மிக்ஸ்அப்ன்ற கதையை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் நான் உங்களை அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து நான் விடைபெறேன். ஓகே, பாய்.